நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி திருமண்டலத்தில் நடக்கிற கூத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேராயர் பர்னபாஸ் ஐயா இருக்கார்ல, அவரை பற்றி நான் பல வீடியோ போட்டிருக்கேன். என் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். நான் எவ்வளோ தெளிவாக பேராயரை பற்றி சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேராயர் ஒரு ரவுடி. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு நாடகத்தை போடுறது, இந்த டிசி பிசி அப்படின்னு அந்த வீடியோ பாருங்களேன். இல்லைன்னா இன்னும் 5-6 வருஷத்துல இவர் கமிட்டி மெம்பர் ஆயிருவாரு, டிசி ஆயிருவாரு. பைபிள் ஏபிசிடி தெரியாது, பைபிளை தொட மாட்டாரு. அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர், நாங்க தான் செக்ரட்டரி. ஆஸ்கர் அவார்டு தான். பைபிளே தெரியாது, பொறுப்பற்ற கிறிஸ்தவம். கேட்டா நான் சின்ன வயசுல இருந்து அப்படி இப்படி பக்தியானவன் இப்படின்னு உருட்டுறது. ஐயா, நீங்க எங்கேயா படிச்சீங்க பைபிளை? இப்படி மக்களை பிரிச்சு அதுல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சைக்கோ மாதிரி. முன்னாடியே நம்ம சொன்னது தான் எல்லாமே. அந்த நம்ம காட்ஃப்ரே நோபலையும் சொன்னாங்க, என்ன பிஷப் தான் உள்ள போக சொன்னாங்க, பிஷப் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு முன்னாடியே சொன்னாங்க. ஆனா இப்போ அது ப்ரூவ் ஆயிட்டு. பிஷப் ஐயா பேசுறத கொஞ்சம் கேளுங்க, எவ்வளோ அன்பா மக்களை வழி நடத்துறாருன்னு பாருங்களேன். பாருங்க, கேளுங்க. சேர்ந்து உள்ள போட்டுமா நீங்க ஒரு உள்ள ஆமா, அவங்கள அடிச்சு தூக்கி எடுத்து வெளியே போடுங்க, வேற பாத்துக்கிடும். சரி அவங்கள தூக்கி தூர போட்டுதான் சரி போடுவோம். நீங்க பொசிஷனை விட்டுறாம பிடிச்சுக்கங்க, தூக்கி தூர போடுங்க. போலீஸ் எல்லாம் வந்து ஒண்ணும் பயப்படாங்க, நம்ம மேல பாத்துக்கிடும் அப்படின்றாரு அவரு. சரி ஆமா, நீங்க வந்து பொசிஷனை மட்டும் விட்டுறாங்க, கிளீனா அவ்வளவு பொசிஷனே கையில வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் போகணும். அதனால இங்க எதையும் விட்டுறாங்க, போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வராங்க மேலே கேஸ் போட மாட்டான், பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி ஆமா, இப்போ டைசன் ஆபீஸ்ல கூடி நிக்கணும், அவங்கள விரட்டி விடணும், உள்ள நுழைய விடாம பண்ணணும். சரி இல்ல ஒரு டீம் அங்க அனுப்புங்க, ஜெனியன் குரூப் அங்க அனுப்புங்க. அப்படியா? என்ன செய்யலாம்னு பாருங்க. எது சரின்னு பார்த்து கொஞ்சம் ஆட்கள் அங்க போனாதான். ஆமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஆமா அவனோட உள்ள விடாம வெளியே வரட்டணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒஸ்ட் பிஷப்னா இவர் தான். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒஸ்ட் பிஷப் இவர் தான். ஒஸ்ட் பிஷப் இவர் எவ்வளோ கீழ்த்தரமாக கூட இறங்குவார். ரவுடிசம், அவனை கூப்பிட்டு நீ அவனை கொன்று அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு பிஷப்பா? சிஎஸ்ஐக்கே இவரால் அவமானம் தான். திருநெல்வேலி டைசிஸ் எப்படிப்பட்ட திருமண்டலம் தெரியுமா? நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் தன்னுடைய இரத்த சிந்தி உருவாக்குனது தான் இந்த திருநெல்வேலி திருமண்டலம். இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தில் பிஷப்னு உட்கார்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பர்னபாஸா என்ன எவ்வளோ எவ்வளோ அசிங்கம் பாருங்க. மக்கள் கிட்டத்தட்ட பாதி மக்கள் அவரை நம்புறதில்ல. அவர் ஒரு ரவுடி, அவர் என்னன்னாலும் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ திருச்சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு இந்த பர்னபாஸ் யார் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம எந்த வழக்கமும் கொடுக்க தேவையில்லை. எதுவும் வழக்கம் வேணும்னா என் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள், நான் இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். முன்னாடியே இவர் எப்படின்னு யாருக்குனாலும் துரோகம் பண்ணுவார். கிறிஸ்தவ வளர்ப்பில் உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தன்னை ஆளாக்குனவனு எவ்வளோ மதிப்பான், அப்படி தானே? ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் பெரிய துரோகி. எல்லாத்துக்குமே அப்படி தான். மக்களுக்கும் துரோகம் தான் பண்ணுவார், கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் துரோகம் தான் பண்ணுவார், யாருக்குனாலும் இவர் துரோகம் தான் பண்ணுவார். துரோகத்துக்கு பேர் போனவர் தான் இந்த பர்னபாஸ். இந்த பர்னபாஸ்க்கு நம்ம சிஎஸ்ஐ சினாடு வந்து சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா ஒரு ரவுடியை கொண்டு பேராயராக வச்சுருக்கோம். வெட்டணும், குத்தணும், அவனை தூக்கி போடு. தூக்கி போடுறதுக்கே அவங்களை பேராயரை கொண்டு வச்சிருக்கு. மிஷினரிலாம் இதுக்காக வந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் தூக்கி போடுறதுக்கா? ஒவ்வொரு ஆத்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க மிஷினரிகள். நீங்கள் அசால்ட்டாக அவனை தூக்கி போடு, இவனை தூக்கி போடுன்னு சொல்கிறீங்க. பைபிள்லாம் படிச்சிங்களாயா? உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பைபிள்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சை, எங்கிருந்தா வந்தீங்களோ திருமண்டலத்தை சீரழிக்க. இவர் பண்ணுற தப்பை தட்டி கேட்டால் யாருனாலும் சரி, ஒரு 20 வயசு பையனாலும் சரி, ஒரு 30 வயசு பையனாலும் சரி, அவனை கொல்றதுக்கு ரெடி பண்ணிடுவார். எப்படிப்பட்டவர்! ஐயோ, ப்ரேயர் பண்ணுங்க. திருநெல்வேலி திருமண்டல மக்களே, ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக பாரமா ப்ரேயர் பண்ணுங்க. திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கிற இதே போல அழுக்கெல்லாம் அகற்றப்படணும். ஓகே,
பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.